அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை செக்மந்த் ஸ்டார் சிட் சேனலுக்கு அன்போடு வரவேற்க நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களை நேசிப்பதற்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? இல்லை இது வந்து ஜஸ்ட் டைம் பாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணத்தோட பழகுறாங்களா அப்படின்னு தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். உங்களோட க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அவங்க மேலே ஒருதலை பட்சமாக காதல் வச்சுருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? சப்போஸ் நீங்கள் காதலில் போய் விழுந்தாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவாக நேசிக்கிறவங்களுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? கலெக்டிவாக நேசிக்கிறவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா, வாட் இஸ் தேர் எனர்ஜி? இப்போ பார்த்தீங்கன்னா, சூஸ் லவ், யூ ஆல்வேஸ் ஹாவ் சாய்ஸ், மேக் யுவர்ஸ் வித் லவ். ஸோ எதை முடிவெடுத்தாலும் வந்து அன்பை பேஸ் பண்ணி முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த காதல் தோற்று போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒன்லி திங் தட் இஸ் ரியல் இஸ் லவ். ஸோ உண்மை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காதல் மட்டும்தான். ஸோ அவங்க நேசிக்கிற விஷயம் வந்து உண்மை அப்படிங்கிறது தான் இது ஓவராலாக சொல்கிற விஷயம். த ஒன்லி திங் தட் இஸ் ரியல் இஸ் லவ். ஸோ காதல் மட்டும்தான் இந்த உலகத்தில் உண்மையானது, தெய்வீக காதல். ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுட்லி. ஸோ இந்த காதலை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஊமஜாடைகள் இல்லைனா வந்து எனர்ஜெட்டிக் விஷயங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வேலை செய்யாது அப்படின்னு. த ஹார்ட் ஆஃப் த மேட்டர், there is more going on than meets the eyes. ஸோ இந்த காதல் வாழ்க்கையில் அந்த சுச்சுவேஷனில் வேறு ஏதோ போயிட்டுருக்கு. டூ சம்திங் ஃபார் சம் ஒன். பாட்டம் டெக் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த ஹார்ட் ஆஃப் த மேட்டர், இந்த விஷயத்தோட ஆழம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறத இல்லை நீங்கள் நினைக்கிறத விட நிறைய விஷயங்கள் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. மேபி காமிக் அட்டாக்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி பெட்ரேயலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேமிலி உங்கள் பர்சனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இட்ஸ் டைம். ரெண்டு பேரும் வந்து இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சாதகமான சில விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யணும். யூ ஹாவ் டு சப்போர்ட் ஈச் அதர். அது ரொம்ப அவசியமேங்க. ஒருத்தங்க சார்ந்து இருக்கணும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து இந்த காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். கலெக்டிவோட பர்சன் அவங்கள காதலிக்கிறவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ் காதலிக்கிறவங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? வாட் இஸ் தேர் இன்டென்ஷன்? What is their intention? Detached, mend, conversation. So phone call. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பாஸ், ஒரு பிரேக், ஒரு சின்ன கிராக் எது வேணால் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப டிட்டாச் ஆகிட்டீங்க. இங்கே பார்த்துங்க அப்படின்னா ஐ ஹேட் டு லெட் திஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் இது வந்து நான் என்னை பற்றி யோசிக்கிற தருணம், இல்லைனா வந்து இப்போ நான் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ உங்கள் பர்சன் வந்து ஒரு நல்லா புரிஞ்சிடுச்சு. வெறும் வார்த்தைகள் மட்டும், இங்கே வார்த்தைகள் இல்லைனா வந்து அமைதி வந்து இங்கே உதவாது. அவங்க சில விஷயங்களை வந்து பேசி தான் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு, புரிதலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த காதலை மென் பண்ணுற ஐடியாவில் தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோன் கால் இல்லைனா வந்து ஒரு கான்வர்சேஷன் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஐ வாண்ட் டு கால் யூ அண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். உங்கள் வாய்ஸை கேட்கணும் ஃபோனில் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு விஷ் இல்லைனா வந்து அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள சின்ன தகராறு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் உங்கள் பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இது பேசி தான் தீர்க்கணும், நேரில் தான் பேசணும், இல்லைனா வந்து நான் போய் பேசணும், ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைனா வந்து இந்த காதலை நான் வந்து மிஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்கள் டிட்டாச் ஆகிட்டீங்க. நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணலை. ஓகே, இவ்வளோ தான் உன்னால் முடியுமா, தட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் பின்வாங்கிட்டீங்க இந்த காதல்லேருந்து. இது இந்த பர்சனுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, ஓகே இப்போ வந்து நான் காதலை தான் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லைனா சுச்சுவேஷன் இந்த மாதிரி நான் ட்ராமா போட்டேன் அப்படின்னா இந்த காதலை நான் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கு. த ஒன்லி திங் தட் இஸ் ரியல் இஸ் லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. காதல் தான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆத்மார்த்தமான விஷயம், ஒரு ரொம்ப உண்மையான விஷயம் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்திருக்கு. ப்ளீஸ் கலெக்டிவ் காதலிக்கிறவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கலெக்டிவாக காதலிக்கிறவங்க அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வாட் இஸ் தேர் இன்டென்ஷன்?
ஜேர்னி. கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ்டில் இருந்தாலும் சரி, சண்டை போட்டிருந்தாலும் சரி, நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, உங்களை நோக்கி வரதான் அவங்களோட இன்டென்ஷன். கண்டிப்பாக வந்து அவங்க அமைதியாக இருந்ததுக்கு மேபி ஃபேமிலி ட்ராமா காரணமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்க அந்த பவரை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இது வந்து டைம், உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப லாயலான பர்சன். ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவங்கள சுற்றி நடந்துட்டுருக்கு இல்லைனா நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஓ மை காட், நீங்கள் மேபி ஏர் சைனாக இருக்கலாம், ஏன்னா உங்கள் பர்சன் ஏர் சைனாக இருக்கலாம். எல்லாம் கிளியர் ஆகுது. விண்டு, அன்கிரவுண்டட், லாஃப்டி. ஸோ இந்த பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து காற்றுல பறந்துட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் கர்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ இது எது நடந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. என்ன புரிதல் அப்படின்னா, இந்த காதலோட ஆழம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் டிட்டாச் பண்ண வாட்டி தான் இது எல்லாமே நடந்திருக்கு. நீங்கள் வந்து விலகிட்டீங்க, உங்கள் எனர்ஜியை எடுத்துட்டீங்க கைகளில். ஸோ இது வந்து இந்த பர்சனுக்கு ஒரு பெரிய ஷாக், ஒரு டவர் மூமெண்ட். நீங்கள் போகவே மாட்டீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போது வந்து நீங்கள் ஆக்சுவலாக சரியான வேலையை தான் பண்ணியிருக்கீங்க. இப்போது அந்த பர்சனுக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஓகே இப்போ நான் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இந்த காதல் எனக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களோட சந்தோஷம் நீங்கள் தான்ற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா வின்டர். இந்த பர்சன் மேபி உங்களை கோஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பேசாமல் போயிருக்கலாம், அமைதியாக இருந்திருக்கலாம். பேச வேண்டிய தருணங்களில் வந்து அமைதியை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, ஓகே இனிமேல் நான் வாய மூடிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த காதல் என்னோடது இல்லை அப்படின்ற வந்து புரிதல் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ 2 விஷயம் பண்ண போகிறாங்க. ஒன்று, காதலை சூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது வந்து உங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி வந்து இந்த கோவத்தை தணிக்கிறது, உங்கள் மேலே எப்படி தண்ணி தெளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ரொம்ப கோவமாக இருக்கீங்க போல். எப்படி நான் இவளை கூல் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க பண்ணது தப்புங்கிறத விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இதில் வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இல்லை வந்து தப்பாக நினைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. தே ஆர் லேர்னிங், தட்ஸ் இட். ப்ளீஸ் ப்ரிஸ். கலெக்டிவோட பர்சன் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வாட் இஸ் தேர் இன்டென்ஷன்? கலெக்டிவோட பர்சன் அவங்களோட இன்டென்ஷன் என்ன? கலெக்டிவோட பர்சனோட இன்டென்ஷன், ட்ரூ இன்டென்ஷன். கலெக்டிவோட பர்சனோட இன்டென்ஷன்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சனோட இன்டென்ஷன். ஆக்சுவலாக இந்த எனர்ஜி தான் நமக்கு வேணும். த வீல். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் ஏகான்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், உங்களோட சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். த ஸ்டார், சன் அண்ட் த ஸ்டார், டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. தே லவ் யூ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அன்னப்பச்சி. ஒரு காதல் தான், ஒரே காதல் தான், ஒரே ஜோடி தான், எனக்கான ஒரு காதல் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த வீல். இப்போ உங்கள் வாழ்க்கை சக்கரம் வேறு பக்கம் போயிருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சக்கரத்தை உங்கள் பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறாங்க. 2 ஆஃப் ஃபெதர்ஸ், ரெசிலியன்ஸ், 7 ஆஃப் கிறிஸ்டல்ஸ். இந்த பர்சன் இது என்ன ஹார்ட் ஒர்க் வேணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அது இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஒரு இன்டெசிஷன் இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில், பட் இப்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. மேபி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கலாம், இதுவா என் ஃபேமிலியா, என் கரியரா, என் காதலா அப்படின்ற. இப்போ உங்களுக்கு ஒன்று தான், என் காதல் தான் இப்போ எனக்கு முக்கியம், விட்டேன் கெட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் என்னங்கிறத பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட ஃப்யூச்சர் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அறிவாளியாக மாறிட்டே இருக்காங்க. இது வந்து ஆந்தைன்னு சொல்ல முடியாது, ஆந்தையோட அந்த லக்கி ப்ரொடெக்ஷன் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் அந்த சிம்பிளோட இது. ஸோ உங்கள் பர்சன் வந்து இருக்க அறிவாளியாகிட்டு இருக்காங்க. இது வந்து ஹம்சா சிம்பிள். இதுவுமே வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டட். இங்கே வந்து ஏஞ்சல் வந்து தலைகீழாக இருக்குது, ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து தலைகீழாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை யாரோ வந்து புரட்டி போட நினைக்கிறாங்க. அதனால் ஏதாவது ட்ராமா நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் டிட்டாச் பண்ணிட்டீங்க.
இத அவங்க எதிர்பார்க்கல. நீங்க வந்து வருத்தப்படுவீங்க, உங்க வாழ்க்கைய நொந்துக்குவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ட்வின் ஃப்ளேமோட சார்ம் தான். ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் கனெக்ஷன் இத தான் சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில இது வந்து முன்னாடி போகப்போது. நெறைய ஸ்பெல் ஒர்க் இருக்கு. ஃபார் ஷூர் உங்க எனர்ஜி அட்டாக் பண்றதுக்கு. பட் காதல் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இங்க ஓவரால் எனர்ஜி. உங்க பெர்சன் வந்து அதுக்கான முயற்சிய செய்வாங்க. ஸோ ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.